சில சமயம் குழந்தைங்க தனியா விளையாடிட்டு இருக்காங்க வீட்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களோ, ஏன் நமக்கே கூட சில சமயம், "ஐயோ! பாவம் குழந்தை தனியா விளையாடிட்டு இருக்கு. இரு நானும் வரேன்." இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க பிஸியா விளையாடிட்டு இருக்கிறச்ச இன்வால்வ் ஆனோம்னா, குழந்தைங்களோட டெவலப்மென்ட்டுக்கே ரொம்ப பெரிய ஹிண்ட்ரன்ஸா இருக்கும். குழந்தைங்க ஒரு விஷயத்துல விளையாடிட்டு இருக்காங்க, இல்ல பிஸியா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அந்த ஃபோக்கஸ நம்ம உள்ள போய் கெடுத்துருவோம். 2வது குழந்தைங்க ஒரு விஷயம் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா, they will feel very capable. அந்த ஒரு விஷயத்த நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறோம்னு அர்த்தம். குழந்தைங்க ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பண்றச்ச, அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ண கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம அதுல இன்வால்வ் பண்ணி எல்லாத்தையும் நம்மளே பண்ணி குடுத்தோம்னா, அப்ப அவங்க எப்ப கத்துப்பாங்க? பேசிக்கலி குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவை, இல்ல ஒரு விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னா, அவங்களே நம்மள வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அன்டில் தென் நம்ம இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிறது தான் அவங்களுக்கு டெவலப்மென்டலி ரைட். குழந்தைங்க எப்ப பாரு தனியாவே விளையாடணும்னு சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டா, இல்ல. குழந்தைங்க தனியாவே எப்பவும் விளையாடக்கூடாது. அட் த சேம் டைம் நம்மளும் எப்ப பாரு அவங்களுக்கு கம்பெனியும் குடுக்கக்கூடாது. 2த்துக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும்னு தான் சொல்றேன்.